வெல்கம் டு holistic.investment.in யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம இன்ஃபர்மேஷன் வால்ட் பத்தியும் அத எப்படி யூஸ் பண்ணி உங்களோட பினான்சியல் லைஃப ஆர்கனைஸ் பண்றது அப்படின்றத பத்தியும் தான் பார்க்க போறோம். நீங்க உங்களோட லைஃப்ல ஒரு 30 இயர்ஸ் ரீச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குறைஞ்சது ஒரு 100 மணி நேரமாச்சு உங்களோட பர்சனல் பினான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பீங்க. நீங்க உங்களோட பர்சனல் பினான்ஸ எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னா, உங்க மந்த்லி இன்கம்ல வர சேவிங்ஸ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க நிறைய விஷயங்களை பத்தி லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமர்ஜென்சி ஃபண்ட் பிளானிங், ரிட்டைர்மெண்ட் கார்பஸ் பிளான் பண்றது. உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருந்தா நீங்க உங்களுக்காக பில் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா இதெல்லாம் இருந்தா கூட சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ற மாதிரியே தோணி இருக்கும். இந்த விஷயம் நமக்கு இப்ப தோணாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் வரும்போதுதான் நம்ம லைஃப்ல நம்மளோட பர்சனல் பினான்ஸ் எப்படிப்பட்ட ஒரு மெஸ்ல இருக்குன்னு நமக்கே தெரிய வரும். உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி செய்யற ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க அதை எங்க வச்சுன்றத பத்தி தேடுறதை விட வேற ஒரு முக்கியமான கேள்விய நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எங்க வச்சோம் அப்படின்றத பத்தி கவலைப்படுறதை விட இத ஆர்கனைஸ் பண்றதுக்கு எப்படி என்னோட பினான்சியல் லைஃப்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி திங்க் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட பினான்சியல் லைஃப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது அப்போ உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. அதுக்கு உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வால்ட். அதை நான் இன்ஃபர்மேஷன் வால்ட் சொல்றேன். இது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி. இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் ஒரு எடிட்டபிள் பிடிஎஃப். சோ இதுல நீங்க உங்களுக்கு தேவையான பினான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான லாகின் டீடைல்ஸ், ஏதாவது ஒரு டாக்குமெண்டோட இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஆப்சன்ஸா இருக்கும்போது உங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு இந்த பினான்சியல் டாக்குமெண்ட்ஸோட நீட்ஸ் தேவைப்பட்டதுன்னா அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க உங்க ஃபேமிலியோட பிரெட் வின்னரா இருக்கும்போது நீங்க தான் உங்க ஃபேமிலியை எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. ஆனா நீங்க அங்க இல்லாதப்போ உங்களோட ஆப்சன்ஸ்ல யாரு உங்களோட ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிப்பா? திங்க் பண்ணுங்க. அப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒருவேளை மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற பட்சத்துல உங்க ஃபேமிலிக்கு அது கொஞ்சம் கஷ்டமான சிச்சுவேஷனா இருக்கும். ஆனா அந்த மாதிரி நேரத்துல இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் இருந்ததுன்னா அப்போ உங்க ஃபேமிலி தாராளமா இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெக்கார்ட் எங்க இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இது உங்களோட ஆப்சன்ஸ்ல உங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் பாத்தீங்கன்னா உங்களோட மெஸ்ஸியான பினான்சியல் சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ன்றதுனால நீங்க இது பாஸ்வேர்ட் போட்டு கூட லாக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுல நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபேமிலியோட பர்சனல் டீடைல்ஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசி இன்ஃபர்மேஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ், லோன் அண்ட் அதர் இஎம்ஐ டீடைல்ஸ், பேங்க் அண்ட் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், உங்களோட அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்ஸ் அதாவது லாகின் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட்ல உங்களோட பினான்சியல் ஆர் லீகல் அட்வைசரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வேணும்னா அதை கூட நீங்க இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சம் டாக்குமெண்ட்ஸை நீங்க இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப்ல சேவ் பண்ண வைக்க முடியாதுல்ல. அதாவது உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும், உங்களோட பாலிசி டாக்குமெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிஎஃப்ல சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க எங்க வச்சிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸை நீங்க இந்த பிடிஎஃப்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு அன்பார்ச்சுனேட் டெத் ஆகட்டும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகி உங்களோட ஃபேமிலி கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல, இல்ல நீங்க உங்க ஃபேமிலி பக்கத்துல இல்லாதப்போ உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பினான்சியல் சிச்சுவேஷன் வர நேரத்துல
இல்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனே வேணும் அப்படின்ற பட்சத்துல இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் எனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நாங்க இது டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வால்ட்ட தாராளமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம முக்கியமான உங்களோட டீடைல்ஸ், உங்களோட ஸ்பவுஸுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மெசேஜ், அது மட்டும் இல்லாம இது வந்து கேரி பண்றதுக்கு ஒரு ஈஸி ஃபார்மேட்டா இருக்கும். நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு பதிலா, இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட்ட நீங்க தாராளமா உங்களோட மொபைல் ஃபோன்லயோ, இல்ல ஹார்ட் டிவைஸ்லயோ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லன்னா, நீங்க இத தாராளமா கிளவுட் டிரைவ்ஸ்லயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சோ, இதனால இது உங்களுக்கு நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எப்ப வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். சரி. இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட் கலெக்ட் பண்றது, சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும் முக்கியமானது இல்ல. அதுக்கும் மேல நீங்க ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வால்ட்ல நெசசரி டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, மறக்காம இத உங்க ஸ்பவுஸ் கிட்டயோ, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களோட ஆப்சன்ஸ்ல அவங்களுக்கு இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் எங்களோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னும் நெறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் உங்களுக்கு எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட பேசணும். உங்களோட பெர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான குவெரீஸ கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எங்களோட 30 மினிட் காம்ப்ளிமெண்டரி ஃபினான்ஷியல் பிளான் கன்சல்டேஷன் லிங்க கிளிக் பண்ணி, ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட அப்பாயின்ட்மென்ட்ட கன்ஃபர்ம் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க் யூ.